யார் இருக்க போறா? அவன் கையேந்தி கொண்டிருப்பான். அப்போ அது ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் தங்கள் சொந்த மாம்சத்தையே அவர்கள் புசிப்பார்களாம். அப்படிலாம் நடக்குமாங்க நீங்கள் கேட்கலாம். வேதத்தில் நடந்திருக்கே. மிகுந்த பஞ்சகாலம் உண்டான போது ஆகாபின் நாட்களில் 2 தாய்மார் தன்னுடைய பிள்ளைகளை கொன்று சமைச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த 2 பேர் என்ன செய்தார்கள்? தன் பிள்ளைகளை முதல்ல பிள்ளையை வெட்டி கறி சமைக்கலாம், அது ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடலாம், அப்புறம் ஏன் பிள்ளையை வெட்டலான்னு சொல்லி பேசிக்கொண்டார்கள். முதல் பெண் தன்னுடைய குழந்தையை கொடுத்தாள். அந்த குழந்தையை கொன்று சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டாங்க. 2வது பெண்ணிடத்திலே உன் பிள்ளை அடுத்து நீ கொடுக்கணும்னு கேட்டபோது அவள் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டாள். கேஸ் ராஜாட்ட போகுது, படிச்சிருப்பீங்க. அப்போ தன்னுடைய சொந்த மாம்சத்தையே, தன்னுடைய சொந்த பிள்ளையையே அவர்களை விலை பேசி அல்லது கொலை செய்து அது மூலம் கிடைக்கிற சாப்பாட்டினால தன் பசியை ஆற்றுகிற ஒரு கொடுமை அந்நாட்களில் வரும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கர்த்தர் பேசினது நவம்பர் 1ஆம் தேதி. தேசத்தின் குடிகளின் மாம்சத்தை தண்ணீரை போல உருக பண்ணவும், எலும்புகளை வளைய பண்ணவும், பார்க்கிறவனுடைய பார்வையை மங்க பண்ணுவதற்கும் சாத்தானுடைய மனதில் ஒரு பலத்த திட்டம் இருக்கிறது. அது என்னென்ன நடக்குது பாருங்க. மாம்சம் அப்படி உருகும், அழுகி போயிடும். 2வது எலும்புகள் வளைந்து போயிடும். 3வது பார்க்கிறவனுடைய கண் பார்வை மங்கி போயிடும். அப்படின்னா ஏதோ ஒரு கொள்ளை நோயாக இருக்கலாம், மனிதர்கள் மேல் வருகிற ஒரு ஆபத்தாக இருக்கலாம். அது மனிதர்களை மாம்சத்தை அழுகி போக பண்ணும். எலும்புகள் எல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா வளைஞ்சிரும், பலவீனமாயிரும், கண் பார்வை மங்கி போயிடும். இந்த மாதிரி அடையாளம் உள்ள ஏதோ சில கொள்ளை நோய்கள் உலகம் முழுவதிலும் அல்லது தேசம் முழுவதிலும் பரவப்போவதாக கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு பலத்த திட்டம் இருக்குதான். இதுக்கு முன்னால் வந்த கொரோனா என்ற பயங்கரம் கூட ஒரு பலத்த திட்டத்தினால் வந்தது தான். அது இயற்கையிலிருந்து சும்மா ஒரு கிருமி தோன்றி வரவில்லை. மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட மேன்மேடு அந்த கொள்ளை நோய் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கொள்ளை நோய். அது மாதிரியே ஒரு பிளான் ஒன்று இருக்கான். இப்போ இடையில கொஞ்ச காலம் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஏதோ ஒரு அலை, அது கொரோனாவாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இதனுடைய அடையாளம் என்னென்னா, மாம்சம் பலவீனமாகி உருகி போயிடும், எலும்புகள் வளைந்து போயிடும், பார்க்கிறவனுடைய பார்வை மங்கி போய்விடும். இதுக்கு ஒரு திட்டம் சாத்தானுடைய மனசில் இருக்கு. சாத்தானுடைய மனசில் ஒரு திட்டம் வந்துவிட்டால் அதை அவன் தன்னுடைய கைப்படிந்திருக்கிற மனிதருடைய மனசில் ஏற்றி வச்சிருவான். இவனுக்கு உட்கார்ந்து ராத்திரி பகல்